பாய் படம் கேர்ளுக்கெல்லாம் பிடிக்கும். ஏன்னா ரெண்டு ரெண்டு பாடி ஃபில்டர் படம் முழுக்க ஆக்கிரமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. கமலநாதன், புவன்குமார் வித்தியாசமான ஒரு சப்ஜெக்ட். இப்போ டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு நேரத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப பொருத்தமாக. நம்ம ஊரில் என்ன நடக்குது, ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்குள்ளார ஒரு ஸ்லீப்பர் செல்லாக உள்ளே புகுந்து நம்மால் ஹீரோ என்ன பண்ணுறாரு, அதே தான். இல்லை அதான் அதுதான் அதுதான் அது வேற மாதிரி கதை, இது வேற மாதிரி கதை. அது ஒரு தளபதி பண்ணாலும் இவரும் இப்போ தளபதி எம்ஜிஆர் ஆகிற முயற்சியில் இருக்கிறனால இவர் விஜய் ஆகிற முயற்சியில் இருக்கிறாரு. பாய் படம் நல்லா இருக்குங்க, கொஞ்சம் நல்லா த்ரில்லியாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி போரிங்காக, என்ன இப்படி இருக்கேன்ற மாதிரி போரிங்காக இருந்தது. ஸோ ஆஃப்டர் இன்டர்வலுக்கு அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, படம் நல்லா இருந்தது. அவங்க சொல்ல வர கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாம் பிளாஸ்டிங் பற்றி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஆமாம், கோவையில் அடிக்கடி நடந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதை பற்றி அந்த ரிலேட்டடாக போயிருக்காங்க. இன்னொரு விஷயம் அவங்க சொன்ன ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம்னா, இந்த பாம் பிளாஸ்டிங் ஒரு பக்கம் சுயநலமாக சில பேர் ஸ்லீப்பர் செல்ஸ் பண்ணாலும், இன்னொரு பக்கம் பாதிக்கப்படுறது குழந்தைங்கன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஏன்னா பேரண்ட்ஸுங்க அந்த குழந்தைங்க அனாத ஆசிரமம் அந்த மாதிரி தானே போவாங்க. ஸோ சொல்ல வந்திருக்க அந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. பாய் படம் பார்த்துருந்தேன், ரொம்ப அருமையாக இருக்குது. சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக இருக்குது. ஒரு சீனமும் இப்போ லாஸ்ட்டில் நம்ம ராட்சசன் ஆரியன் பார்த்தோம், அந்த இடத்துல இந்த பாய் படமும் இடம் பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா தான் இருக்குது படம், அருமையாக இருக்குது. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க. இது ரெண்டு வில்லன் பண்ணியிருந்தார், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்டிங் சூப்பராக இருக்குது, மியூசிக்கும் நல்லா இருக்குது. இப்போ இருக்கிற காலத்தில் கருத்தான படத்தில் லவ், டான்ஸு, ரொமான்டிக் அது மாதிரி இல்லாமல் நல்ல அர்த்தமான படமா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாய் மூவி நல்லா இருக்கு, பார்க்கலாம் எல்லாருமே. அண்ட் ஹீரோவோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு, ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்காங்க, அவர் வாய்ஸும் நல்லா இருக்கு. அண்ட் அந்த என்ன சொல்ற படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்கு. நம்ம ஒரு நினைப்போம், ஆனா அது வேற மாதிரி இருக்கும், வேற ஒரு நினைப்போம், அது வேற மாதிரி இருக்கும். அண்ட் இடையில அந்த நம்ம நாட்டு அந்த மதத்தை பத்தியும் வந்திருக்கு. ஸோ அந்த அனாதை குழந்தைங்க இதெல்லாமே இருக்கு படத்துல. அண்ட் எப்படி சொல்றது, எல்லாருமே ஹீரோ ஆக்டிங் சூப்பரா இருக்கு. இல்ல நல்லா தான் நடிச்சிருக்காரு, என்ன பொறுத்த வரைக்கும் ஹீரோ நல்லா தான் நடிச்சிருக்காரு. ட்விஸ்டிங் நல்லா இருக்கு, ஸ்டோரி வைஸ் ஓகே தான், பார்க்கலாம். என்ன சொல்றதுன்னா, நம்ம கூட இருக்கவங்க கூட நம்மளுக்கு தெரியாது அவங்க என்னவா இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா சொசைட்டியும் ஒரு காரணம் தானே. ஸோ அது எல்லாமே இதில் சொல்றாங்க, ஓப்பனாக சொல்றாங்க, நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம்.